ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, வீட்டிலையே எப்படி தேங்காய் எண்ணெய் செய்கிறதுன்னு பார்க்கலாம். நான் வந்து டின் கோகோனட் க்ரீம் தான் எடுத்திருக்கேன். நீங்கள் வந்து பழுத்த தேங்காய் இருந்ததுன்னா அதை அரைச்சி பால் எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். டைரெக்டாக பால் எடுத்த உடனே நீங்கள் எண்ணெய் காய்ச்சினீங்கன்னா அது ரொம்ப தண்ணியாக இருக்கும். ஸோ எண்ணெய் பிரியறதுக்கு வந்து டைம் எடுக்கும். ஓவர் நைட் விட்டிங்கன்னா அந்த க்ரீம் வந்து செப்பரேட்டாக இருக்கும். ஸோ அந்த க்ரீமை மட்டும் எடுத்து நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னா டைம் உங்களுக்கு கொஞ்சம் சேவ் ஆகும். ஸோ இங்கே நான் வந்து அந்த 1 டின் கோகோனட் க்ரீமை வந்து ஒரு பேனில் ஊற்றி மீடியம் ஃப்ளேமில் வந்து சூட் பண்ணியிருக்கேன். இதை வந்து நீங்கள் கலக்கிட்டே இருக்கணும், இல்லைனா அடி பிடிக்க வாய்ப்பு இருக்குது. ஸோ இது கொதித்த உடனே பார்த்திங்கன்னா கொஞ்சம் நேரம் கழித்து இந்த மாதிரி லைட்டாக ப்ரௌன் ஆகுது பாருங்கள். ஸோ இந்த தேங்காய் எண்ணெய் பிரியிற ப்ராசஸில் இருக்குது. நீங்கள் வந்து விடாமல் கிளறிட்டே இருங்க. அதே மாதிரி மீடியம் டு லோ ஃப்ளேம்லேயே வச்சு கிளறுங்க. டைம் கொஞ்சம் எடுத்தாலும் பரவாயில்ல, ஏன்னா அடி பிடிச்சதுன்னா தேங்காய் எண்ணெயோட வாசனை வந்து நல்லா இருக்காது. இப்போ பாருங்கள், இன்னும் கொஞ்சம் லைட்டாக நல்லா இந்த எண்ணெய் பிரிகிறது தெரியுது உங்களுக்கு. அந்த ப்ரௌனாக பிரிகிறது வந்து அந்த தேங்காய் பொடி இருக்கு இல்லையா, அது பாருங்கள் நல்லா பிரிஞ்சு வந்துடுச்சு. இன்னும் கொஞ்சம் நம்ம விடலாம். பாருங்கள், சுத்தமான தேங்காய்ன்றதுனால நல்லா நுரையும் வந்திருக்கு பாருங்கள் உங்களுக்கு. இப்போ பாருங்கள், நல்லா அந்த தேங்காய் பொடி நல்லா பிரிஞ்சிடுச்சு, தேங்காய் எண்ணெயும் நல்லா வந்துடுச்சு. ஒரு நிமிஷம் 2 நிமிஷம் கழித்து நம்ம ஆஃப் பண்ணிவிட்டு ஆற விடலாம். பாருங்கள், தேங்காய் எண்ணெய் எவ்வளோ தெளிவாக இருக்குது பாருங்கள். இதை நம்ம இப்போது வடிகட்டிக்கலாம். ஒரு நல்ல ஈரமில்லாத கண்டெய்னரில் வடிகட்டி வச்சுக்கோங்க. அந்த தேங்காய் பொடியை வந்து நீங்கள் செடிகளுக்கு ஃபர்டிலைசராக யூஸ் பண்ணிக்கலாம், இல்லை மாடு இருந்ததுன்னா அவங்களுக்கு சாப்பிட்றதுக்கு கொடுக்கலாம். பாருங்கள், நான் வந்து ஒரு டின்னுக்கு வந்து எனக்கு கிட்டத்தட்ட ஒரு 1/2 கப்பு அளவு தேங்காய் எண்ணெய் வந்தது. இது நீங்கள் சமையலுக்கு யூஸ் பண்ணிக்கலாம், இல்லை உங்கள் ஸ்கின்னுக்கு, லிப்ஸ்க்கு அந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்காய் ஆயில் ஸ்மெல் வந்து இந்த மாதிரி செஞ்சால் ரொம்ப நல்லா இருந்தது. குக்கிங்க்கு ரொம்ப நல்லாயிருக்கும். இது செஞ்சு பார்த்து கமெண்ட் பண்ணுங்கள். இன்னும் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.